ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் சம்திங் வெரி பேட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ரொமான்டிக் ஹாரர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரிஸாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். ஹீரோ ஹீரோயின் 2 பேர் மீட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுப்பாங்க. இவங்களுடைய கல்யாணம் ஹீரோவுடைய வீட்டில் தான் நடக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ ஆசைப்படுவார். அதன்படி ஹீரோவுடைய வீடு ஒரு காட்டுப்பகுதியில், அடர்ந்த காட்டுப்பகுதியில் நடுவால் இருக்கும். அங்கே போய் தன்னுடைய ஃபேமிலிக்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. கல்யாணத்துக்கு ஒரு ஒரு 10 நாள் இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்க தங்கிடுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைய நடக்கும். பேயெல்லாம் இருக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு ஹாரர் போர்ஷன் அங்கே போயிட்டுருக்கும். அதில் இவங்க ஹீரோயின் 2 பேருமே மாட்டிக்குவாங்க. இப்போ இறுதியில் இவங்க 2 பேரும் அதுலேருந்து தப்பிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த வீட்டில் என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த சீசனுடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க அந்த வீட்டுக்கு போகிறது, அங்கே பேய் இருக்கிற மாதிரி காமிக்கிறது, இவங்க அதில் சிக்கிக்கிறது, இப்படி எல்லா போர்ஷனும் நல்லாவே வந்திருக்கு. ஒவ்வொரு எபிசோட்லையும் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட அடுத்தடுத்த எபிசோடு பார்க்க வச்சுருக்காங்க. இதில் வர்ற அந்த மிரட்டுற சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. பேய் வர்ற சீன்ஸ்லாம், மிரட்டுற சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. உண்மையிலேயே பயப்படுற மாதிரியே கொண்டு போயிருக்காங்க. இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோயின் கடைசி வரைக்கும் அவங்களை ஃபாலோ பண்ணால் இந்த சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். ஒவ்வொரு சீரிஸிலும் நல்லாவே ஒரு தரமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. பிஜிஎம் நல்லாவே இருக்குது. அந்த ஹாரர் மூவிக்கு என்ன போர்ஷன் தேவையோ அந்த பிஜிஎம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சரியான ஒரு விஷயம் லெஃப்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்ன்னு பார்த்தாவே ஒரு சில போர்ஷன் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த ஹாரர் போர்ஷன் அந்தளவுக்கு எடுபடவில்லை. கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் போயிட்டுருக்கு. டூரியேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 7 எபிசோடு இதுக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட் சைடில் முடிச்சிருக்கலாம். மற்றபடி பெருசாக ஒரு மைனஸில் எதுவும் இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது அப்படிங்கிற சீன்ஸில் எதுவுமே இல்லை. நார்மலாக வழக்கமான ஒரு ஹாரர் மூவி எப்படி போகுமோ அது மாதிரி தான் இந்த சீரிஸ்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்குது. அதனால் ஃபேமிலி தொடர்ந்து தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னால் எந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.